அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். பெண்ணிமிக்க அல்லாஹ்வினர்களே, ஹஸரத் ரிஃபாஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அடிமை அன்பளிப்பாக கொடுத்திருந்தாங்க. அந்த அடிமை ஹைபர் போரின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போயிருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தில் பொருட்களை ஏற்றி வச்சு கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அந்த அடிமையை தாக்கிடுச்சு. அதனால அவர் மூத்தாகிட்டார். மக்கள் எல்லாம் கூட இருந்த சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, அந்த அடிமையை பாராட்டி சொன்னாங்க, இவர் ஷஹீதாயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாக இருக்கக்கூடிய நிலைமையில எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி பாராட்டக்கூடியதை செஞ்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, இவர் மோசடி செஞ்சிருக்கிறாரு, ஒரு போர்வை எடுத்து மோசடி செஞ்சிருக்கிறாரு, அது இப்போ இவரை நெருப்பாக சுற்றி வளைச்சு கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ், நபியினுடைய அடிமையாக இருந்தாலும் சரி, என்ன உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, மோசடி என்பது மிகப்பெரிய குற்றமாக இருக்கு. இதே போல ஹஜ்ரத் ஸைத் பின் காலித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹுனைனுடைய போரின் போது ஒரு மனிதர் இறந்துட்டாரு. அவரை ஜனாசா தயாரானதும் ஜனாசா தொலைக்கிறதுக்காண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தெரிவிக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொலை வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதனால சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. காரணம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் மோசடி செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாம இறந்தவருடைய பொருட்களை சோதனையிட்ட போது யூதர்களுடைய சில பாசி மணிகள் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வினர்களே, நாம் வாழ்க்கையில சிறியதாக நினைக்கக்கூடிய மோசடி கூட நம்முடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிடுது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா காலத்திலும் யாருக்கும் எந்த வகையிலும் சிறியதோ பெரியதோ மோசடி செய்யாத மக்களாக வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக.